நாம் தரிசித்து நடப்பவர்கள் அல்ல, விசுவாசித்து நடப்பவர்கள். அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா? காணப்படாதவைகளை கையாளுகிறவர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? காணப்படாத தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை கட்டவிழ்த்து விடுகிறவர்கள். தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய அனந்த ஞானம் 500 என்கிற சீரீஸுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய கிருபையினாலே அவருடைய மகிமைக்காக 351 செய்திகளை நாம் ஏற்கனவே பதிவிட்டு வெளியிட்டிருக்கிறோம். அவைகளை கேளுங்கள், ஒரு அசாதாரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கு 352வது செய்தி, காணாததை கையாளு. Handle the unseen. நீங்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த மீடியா மினிஸ்ட்ரிக்கு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் காணிக்கை அனுப்புகிறீர்கள். பலர் அனுப்புவதில்லை. நீங்கள் அனுப்ப துவங்குங்கள். நீங்கள் விதைக்கிற விதையானது ஒவ்வொரு வருஷமும் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியையும் வந்து அடையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய செய்தி, காணாததை கையாளு. Handle the unseen. இதைத்தான் நாம் தேவனுடைய ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், காணக்கூடியதை கையாளுவதற்கு நீங்கள் தேவர்களாக இருக்க வேண்டியதில்லையா? ஐ எம் டாக்கிங் வெரி சீரியஸ்லி டியர்லி பிலோவட். இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார் இல்லையா? இயேசு கிறிஸ்து ஒரு தேவன். அவர் எப்படி காணப்படாதவைகளை கையாண்டாரோ அதை போல தேவர்களாகிய எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நீங்களும் காணப்படாத அந்த அன்சீன் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸை நீங்கள் கையாளும்படியாக தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். இல்லை என்றால் நம்முடைய தலைமுறையிலே நம்முடைய உலகத்தை சுவிசேஷமயமாக்க முடியாது. அருமையானவர்களே, உங்களால் இது முடியும். எதை முடியும்? காணப்படாதவைகளை கையாளுவது உங்களால் முடியும். நீங்கள் அதை தான் செய்து கொண்டு இருக்கிறீங்க. சில உதாரணங்களை சொல்லும் பொழுது உங்கள் மனம் இதை ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் காணப்படாத எதையெல்லாம் நம்புறீங்க. ஒரு 10 சொல்லட்டுமா? பைபிளில் எழுதியிருக்கு. ஆனால் உங்கள் கண்களுக்கு புலப்படலை, 5 ஐம்புலன்களால் அதை அறிய முடியாது. ஆனால் நீங்கள் நம்புகிறீர்களே. நீங்கள் எதை நம்புறீங்க சொல்லட்டுமா? சிலுவையை நம்புறீங்களா? நீங்க பார்த்ததும் கிடையாது. அந்த தேசத்துக்கு அநேகர் போகவும் இல்லை. நானாவது போயிட்டு வந்துட்டேன். ஒரு மலையை காட்டினாங்க, 2வது முறை போகும்போது இன்னொரு மலையை காட்டுறாங்க. எப்படியோ இயேசு கிறிஸ்து அருமையான மகனே மகளே உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே பலியானார் என்கிற நிஜத்தை நீ நம்புகிறாயே. ஆனால் நீ பார்க்கவில்லையே. நீ பார்க்காத இயேசு கிறிஸ்துவை நம்புகிறாயே. நீ பார்க்காத பாவ மன்னிப்பை நம்புகிறாயே. நீ பார்க்காத இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை நீ நம்புகிறாயே. எனவே காணப்படாத ஆசீர்வாதங்களை உன்னாலே கையாள முடியும். அதைத்தான் தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தர போகிறார். அருமையானவர்களே, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்போ சில காரியங்கள் சொன்னேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்று இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அடக்கம் பண்ணப்பட்டார் என்று இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. இதை தவிர வேற எவிடன்ஸே இல்லை. 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார் என்று இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. எழுதியிருக்கிற இவைகளை எல்லாம் நீ நம்பினால் வேதத்தில் சொல்லி இருக்கிற அத்தனையையும் உன்னால நம்ப முடியும். வேற வழி இல்லைங்க. அதனால்தான் கிறிஸ்தவர்களுக்கு என்ன பெயர்? விசுவாசிகள். ரியல் விசுவாசிகள் இருக்காங்க, ரீல் விசுவாசிகளும் இருக்கிறாங்க. ரீல் விசுவாசிகள் என்றால் யார் தெரியுமா? அவர்கள் விஷ ஊசிகள். எழுதி இருக்கிற எதையுமே நம்ப மாட்டாங்க. குறிப்பாக எதை நம்ப மாட்டாங்க தெரியுமா? நான் ஒரு வசனத்தை சொன்னேன் உங்களுக்கு. யோவான் 10:34 உன்னை ரட்சித்த உன் இரட்சகராகிய தேவன் என்ன சொன்னார்? நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதுனாலே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று அவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இன்னும் சொல்கிறாரு, இந்த வேத வசனம் தவறாததுன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி சபைக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. இன்றைக்கி நம்ம என்ன பாடம் படிக்கிறோம்?
எப்படி இயேசு கிறிஸ்து கண்களுக்கு புலப்படாத காரியங்களை கையாண்டாரோ அதே போல நீங்கள் கையாள போகிறீர்கள். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஹீப்ரூ 11:1. எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. பாருங்க, இந்த பைபிளில் எழுதி தந்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் இன்னும் காணப்படலை. பட் இட் இஸ் வெரி ஷூர். ஆனால் அது நிச்சயமானவைகள். நீங்கள் எப்படி பாவ மன்னிப்பை நம்புகிறீர்களோ, எப்படி சிலுவையை நம்புகிறீர்களோ, எப்படி இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை நம்புகிறீர்களோ, அதே போல எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் உங்களாலே நம்ப முடியும், நம்ப வேண்டும். அதுதான் காணப்படாதவைகளின் நிச்சயம். ஐயா, எழுதி இருக்கு, ஆனால் காணப்படலை. நீங்கள் காணப்படாத அல்லது வெளிப்படாத வார்த்தையை அல்லது வெளிப்படாத ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். டியர்லி பிலவட், ஆமென், ஹல்லேலூயா, thank you Lord for your goodness. ஏனென்றால் பாருங்க, அந்த 3வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் என்ன பொருள்? எப்பா, வார்த்தை தான் உலகத்தை உண்டாக்கிற்று. அப்படியானால் இந்த வார்த்தையிலே உன்னை பற்றி என்னை பற்றி என்னெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அத்வானையையும் உன்னாலே என்னால் செய்ய முடியும், செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். ஆனால் இப்போ நான் சொல்றது சிலது பாருங்க, அநேகருக்கு பைத்தியமாக தெரியுது. அவர்களுக்கு பவுல் கொடுத்திருக்கிற பெயர் என்ன? ஜென்ம சுபாவம், மனித சிந்தை, மனுஷனை போல சிந்திப்பது. வாசிக்கிறேன் உங்களுக்கு. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 24வது வசனம். 1 Corinthians chapter 2 verse 14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளார். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ரைட்? இதை எத்தனை சதவீதம் ஏற்றுக்கொள்ள போறாங்க? நாட் ஈவன் 1%. 1% விசுவாசி கூட இந்த வார்த்தையை அப்படி ஏற்றுக்கொள்றது. அது எப்படி கை வச்சா சுகமாகும்? நான் தான் சரியா ஜெபம் பண்ணலையே, நான் இன்னும் இந்த பாவத்திலிருந்து வெளியே வரலையே. அருமையான மகனே, மகளே, உன்னுடைய குறைவுகளின் மத்தியிலும் உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய அதிகாரம், உன்னுடைய வல்லமை குறைந்து போகவில்லை. உங்களை மாதிரி இயேசு கிறிஸ்துவோ எலியாவோ எலிசாவோ பவுலோ பேதுருவோ இருந்திருந்தா ஒரு டெட் பாடியை கூட எழுப்பியிருக்க முடியாதுங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? டெட் ரைசிங் நீங்கள் யோசிக்கிறதே இல்லை, அதனால் இது டிஸ்கஷனுக்கே தேவையில்லை. அப்படி தானே? கொஞ்சம் வந்துட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? ஒருத்தர் இறந்து போயிட்டார், ஒரு 20 வயசு பையன் இறந்துட்டார். நீங்கள் மிஞ்சி போனால் என்ன செய்வீங்க? கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஆண்டவரே, உயிரோடு எழுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொல்வார்டே? அந்த வல்லமை ஆண்ட இல்லைடா, உங்ககிட்ட தான்டா இருக்கு. 10 இடத்துல உயிரோட எழுப்புறாங்களே, யார் எழுப்புறா? எலியா எழுப்புனா, எலிசா எழுப்புனா, பேதுரு எழுப்புனா, பவுல் எழுப்புனா, மனித அவதாரத்தில் இருந்த இயேசு எழுப்புனா. மனிதர்கள் தான் எழுப்பினார்கள். காணாததை கையாளுகிறவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள். நீங்க 4 சுவிசேஷங்களிலும் வாசிங்க. எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்ப்பதற்கு காணப்படாத சூப்பர் நேச்சுரல் பவரை தான் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார். எந்த டெட் பாடியையும் எழுப்பதற்கு இன்விசிபிள் சூப்பர் நேச்சுரல் பவரை தான் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார். ஐதீகுவை உயிரோடு எழுப்ப அந்த சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை தான் பவுல் பயன்படுத்தினார். இதே ஆற்றல் உனக்குள்ள இருக்கு மகனே, மகளே. இன்னைக்கு தலைப்பு என்ன? காணாததை கையாளு. ஹேண்டில் த அன்சீன் சூப்பர் நேச்சுரல் பவர். ஐயா, உனக்குள்ளே தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை வைத்திருக்கிறார். இதை நீ ஹேண்டில் பண்ணவில்லை என்றால், இதை நீ பயன்படுத்தவில்லை என்றால் நீ ஆவிக்குரியவன் அல்ல.
வாசிக்கவா திரும்பவும்? ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். தனக்குள்ள சூப்பர் நேச்சுரல் பவர் இல்லை என்பதை யாரெல்லாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களோ, எப்ப நான் ஒரு சாதாரண மனுஷன்ப்பா, எனக்கெல்லாம் அற்புதம் செய்கிற வர இல்லை, இப்படி நீ எண்ணிக்கொண்டு இருந்தால் நீ ஜென்ம சுபாவம் உள்ளவன், மாம்ச சிந்தை உள்ளவன். மகனே மகளே, இன்னைக்கு விழித்தெழும்புகிற நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜென்ம சுபாவம் உள்ளவ மனுஷன் இந்த 5 சென்ஸ் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நம்புவான். 5 சென்சஸ் என்ன? பார்ப்பது, நுகர்வது, ருசிப்பது, டச் பண்ணுவது, கேட்பது. 5 புலன்களினால் பார்த்தால் ஒழிய இவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். ரைட்? ஆனா வேதம் முழுவதும் தேடி வாசிங்க. ஆதியாகமத்திலிருந்து கடைசி புஸ்தகம் வரைக்கும் காணப்படாதவைகளை அநேகர் ஹேண்டில் பண்ணாங்களே. அவனுக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். அங்க என்னதான் இருக்குது? இருள். வெளிச்சம் கண்ணுக்கு புலப்படவில்லை. அந்த நேரத்தில் யோசுவா ஜெபம் பண்ணி இருந்தால் பெரிய தோல்வியை இஸ்ரவேலர்கள் சந்தித்திருப்பார்கள். அவன் சூரியனை பார்த்து பேசி வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தால் சத்துருக்களுடைய கரம் ஓங்கி இருக்கும். அருமையானவர்களே, முன்னால என்னது? செங்கடல், பின்னால பார்வோனின் சேனை, தப்பி ஓடுவதற்கு வழி இல்லை. உங்களை போலவும் உங்கள் பாஸ்டரை போலவும் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று நீங்களே இமேஜின் பண்ணி கொள்ளுங்க. காணப்படாதவைகளை அந்த மோசே கையாண்டாங்க. கோலில் இருக்கிற வல்லமையை ஹேண்டில் பண்ணா. He saw the unseen, he handled the unseen. தேவ வல்லமை கண்களுக்கு புலப்படாது, ஆனா அது வெளிப்படும், சூப்பர் நேச்சுரல் ரிசல்ட்டை கொடுக்கும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஹல்லேலூயா. ஓ, அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே என்ன தெரியுமா? காணப்படாததை கையாளுவது தான் கிறிஸ்தவம். We are called to deal things unseen. Unseen things-ஐ ஹேண்டில் பண்ண தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. அங்கே வெளிச்சம் இல்லைங்க, வெளிச்சம் வந்தது. வழியே இல்லைங்க, அன்சீன், வழியே இல்லை. ஆனால் அங்கே வழி வந்ததே. 100 வருஷம் சரீரமும் செத்து போச்சு, கர்ப்பப்பையும் செத்து போச்சு. அந்த சூழ்நிலையிலே ஆதியாகமும் கிடையாது. அந்த நேரத்தில் அந்த அன்சீன் பிளஸிங்க ஆபிரகாமாலே பார்க்க முடிந்தது என்றால், எழுதி இருக்கிற எல்லாவற்றையும் எல்லா கிறிஸ்தவனும் பார்க்க முடியும், பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, எந்த பிரச்சனைக்கு இயேசு கிறிஸ்து பிராக்டிக்கலா தீர்வு கொடுத்தாருங்க? பற்றாக்குறை வருது, நேச்சுரல் தீர்வு கொடுக்கலையே, அன்சீன் வழியில தானே தீர்வு கொடுத்தாரு. அந்த அன்சீன் சூப்பர் நேச்சுரல் பவரை தானே ரிலீஸ் பண்ணாரு. அன்சீன் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை தானே அவர் ரிலீஸ் பண்ணாரு. எத்தனையோ வியாதிக்காரர்கள் 17 இடத்துல எழுதியிருக்குங்க, அவரிடத்துல வந்த எல்லாரும் சுகமானார்கள். 17 places இட்ஸ் ரிட்டர்ன். எல்லா இடத்துலையும் அன்சீன் சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் பவர் தானே அவர் ஹேண்டில் பண்ணாருங்க. அவரை பின்பற்றும்படியாகத்தானே நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிறீர்கள். எத்தனை பேர் எழுந்திருக்கீங்க? நம்முடைய செய்தியை கேட்டு உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தேசத்தில் நீங்கள் அற்புதம் செய்ய துவங்கி இருக்கிறீர்கள். நீங்கள் துவங்கின இந்த நல்ல வேலையை தீவிரமாக செய்யுங்கள். ஆமென். நான் தைரியமாக சொல்லுவேங்க, உங்கள் வீட்டில் வெளியே ஒரு போர்டு வைங்க, இங்கே இலவச சுகமளிக்கப்படும் என்று சொல்லி கீழே உங்கள் ஃபோன் நம்பரை எழுதி வைங்க. உங்கள் ஃபோன் நம்பரை எழுத உங்களுக்கு பயமாக இருந்தால் என் ஃபோன் நம்பரை எழுதுங்க, 9444241111. உலகத்தை எத்த பகுதியில் இருந்து ஃபோன் வந்தாலும் சரிங்க, காணப்படாத அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகமளிக்கிற வல்லமையை கையாளுகிற கலையை அவருடைய கிருபையினாலே நான் கற்றுக்கொண்ட நாள் முதல் அற்புதம் நடக்காத நாளே இல்லை.
இப்பொழுது மாதத்திற்கு 100க்கும் அதிகமான அற்புதங்களை தேவன் என்னை கொண்டு செய்கிறார். ஏன்? அந்த அன்சீன் சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் பவரை ஹேண்டில் பண்ண எனக்கு தேவன் விசுவாசத்தை கிருபையாக தந்திருக்கிறார். ஏனென்றால் நான் ஆண்ட்ரூ உமக்கு செய்தியை கேட்டேன், அவருடைய வேதாகம கல்லூரியில் இணைந்து படித்தேன், இந்த 15 புஸ்தகங்களையும் திரும்ப திரும்ப வாசித்தேன். எனக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வந்தது. அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் என்ன விசுவாசத்தை தந்தது? காணப்படாத ரீதியிலே நமக்காக காத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிற கலையை கற்றுக்கொள்ள கிருபை வந்ததுங்க. அது ரொம்ப சுலபமானதுங்க. நீங்கள் 5 பைசா செலவழிக்க வேண்டாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு IST இந்திய நேரத்தின்படி செவ்வாய் இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் ஜூம் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்க. 6 மாதங்கள் என்னோடு பயணிங்க. செத்தவங்களை சர்வசாதாரணமாக எழுப்புவீங்க. நடந்து கொண்டு இருக்கிறது அருமையானவர்களே. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஆனால் நிலைமை என்ன தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? நாசிரத் என்று சொல்லி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சின்ன டவுன் இருக்குது. ஒரு முறை அங்கே ஊழியத்துக்கு சென்று இருந்த பொழுது ஒரு சாயங்கால வேளையில் என்னுடைய நண்பர் ஒரு வீட்டிற்கு அழைத்து செல்லுகிறார். அது ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருடைய வீடு. அங்கே ஒரு 10-12 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த அன்சீன் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை எப்படி ஹேண்டில் பண்ணினேன் என்று தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து நான் சாட்சி சொல்லுகிறேன். அருமையானவர்களே, நான் பைபிள் இல்லை கையில். இயேசு கிறிஸ்து பைபிளை வச்சுட்டா பிரசங்கம் பண்ணார் என்ன? இப்போதான் எனக்கு ஞாபகம் வரும். இவர்கள் எல்லாரும் படித்தவர்கள். அதில் 5 பேர் ப்ரொஃபஸர்ஸ், எல்லாம் நல்லா படித்தவங்க. ஒரு அறையிலே உட்கார்ந்து இருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் அந்த அன்சீன் சூப்பர் நேச்சுரல் பவரை ரிலீஸ் பண்ண சொல்கிறார். நான் சிம்பிளாக வசனம் சொல்லிட்டு பாருங்கள், தேவனுடைய வல்லமை இங்கே வல்லமையாக செயல்பட இங்கே துடித்து கொண்டு இருக்கிறது. என் மூலமாக மாத்திரமல்ல, உங்கள் எல்லார் மூலமாகவும் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட கண்களுக்கு புலப்படாத கர்த்தருடைய வல்லமையை கட்டவிழ்க்க முடியும் என்று சொல்லிட்டு, யாராவது வியாதியோடு இருக்கிறீர்களா என்று கேட்டேன். ஒரு லேடி ப்ரொஃபஸர் பாருங்கள், 6 மாதங்களாக கை இப்படியே இருக்குது, நீட்ட முடியாது. கை இப்படியே இருக்குது, இந்த 2 விரலும். அவங்க கணவர் பக்கத்தில் இருக்காங்க. பிரதர் உங்கள் ஃபோனை கொடுங்கன்னு ஃபோனை எடுத்தார். நான் சொன்னேன், இந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே ஹீலிங் பவர் இருக்குது. ஏனென்றால் நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை, அது உங்கள் கையில் இருக்குது. மோசையுடைய கையில் இருந்ததுனால அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் அந்த கோலில் இருந்தது. அந்த கோல் செங்கடலை என்ன ஆச்சுட்டு 2ஆக பிளந்தது. நைல் நதியை ரத்தமாக மாற்றிட்டு அந்த வல்லமாக உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்குது. உங்களுடைய மனைவியுடைய விரலில் ஒரு 3 நேரம் வைங்கன்னு சொன்னேன். இம்மீடியட்டாக ரிலீஸ் ஆகிட்டுங்க. அப்படி இப்படி பண்ணுறாங்க. பிரதர் 6 மாதம் எத்தனையோ டாக்டர்கிட்ட போனேன், இப்போ ஒரு வலி இல்லை பிரதர். நாங்கள் இன்னைக்கு தலைப்பு என்ன? காணாததை கையாளு, ஹேண்டில் த அன்சீன். அருமையானவர்களே, உடனே ரூமுக்குள்ளே போனாங்க. அங்கே அவங்களுடைய மகள் வாலிப பிள்ளை சோர்வோடு வந்தா. காலேஜுக்கு போக முடியல, எத்தனை மாதம்னு ஞாபகம் இல்லை பாருங்க. பிரதர் அழகா நல்லா ஆயிட்டு பிரதர், என் மகா படுக்கையில் இருக்கா, 3 மாதம் கல்லூரிக்கு போகலை. என்ன பிரச்சனை சிஸ்டர்? இடுப்புக்கு கீழே அவளால் நடக்க முடியல, வேதனை. சிஸ்டர் இதே பவர் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்குது. நீங்கள் ஆண்டோடைய பிள்ளை தானே? ஆமாம் பிரதர், ஞானஸ்தானம்லாம் எடுத்துருக்கிறேன், நான் ஆண்டோடைய பிள்ளை தான், விசுவாசி தான். இதே பவர் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்குது. உங்கள் டாக்டருடைய ஹிப்பில் இருந்து கீழே 3 நேரம் சும்மா ஏதோ ஒரு விசுவாச கிரியைங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்து. நான் ஜெபிக்கவும் இல்லை, இயேசு நாமத்தில் சுகமாகட்டும்னு பேசவும் இல்லைங்க. 3 நேரம் தடவுனாங்க. ஐயா இதை விட அந்த அவ பாருங்க பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சும்மா வஸ்திரத்தை தான் தொட்டாங்க, சூப்பர் நேச்சுரல் பவர் வந்துட்டுங்க. அவளுக்கு தெரிஞ்சிருந்தது பாருங்க, முதல் நூற்றாண்டில் கிமு முதல் நூற்றாண்டிலே பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு இந்த காணப்படாத இந்த வல்லமையை கையாளுகிற விவரம் தெரிஞ்ச எவ்வளவு ஆச்சரியமா இருக்கலாம். அவள் சொல்றா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டால் நான் சுகமடைவேன் என்று. அவளுக்கு எப்படிங்க அந்த வெளிப்பாடு வந்தது? மோசேக்கு நீட்டுனா என்ன செய்யுது? கல்மழை விழுது. நான் ஆராய்ந்து பார்த்தேன். எதை ஆராய்ஞ்சு பார்த்தேன்? எப்படி இந்த மோசே கையில் இருந்த கோலில் இருந்த வல்லமையை கண்டுபிடிச்சான். யோசித்து பாருங்க. உங்கள் கையில் இருக்கிற எல்லாத்துலேயும் பவர் இருக்குங்க. அந்த மகள் காலேஜ் போனவா
உடனே சுகமாயிட்டார். அந்த நாளிலே மோசேயின் கோலிலிருந்து வெளிப்பட்ட அதே வல்லமை மொபைல் போன்லேருந்து வெளிப்பட்டது. அநேகர் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். நடந்தது என்ன தெரியுமா? மறுநாள் என்னை அழைத்து சென்ற நபரிடத்திலே அவர்கள் பேசி இருக்கிறார்கள். இவர் என் மொபைல் ஃபோனை வைத்தெல்லாம் அற்புதம் செய்கிறாரு. அருமையானவர்களே, மோசேயுடைய கோலை வைத்து அற்புதம் செய்யவில்லையா? இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்திலே வல்லமை இல்லையா? பவுலுடைய வஸ்திரத்திலே வல்லமை இல்லையா? பேதுருவுடைய நிழலிலே வல்லமை இல்லையா? இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லை என்றால் நீங்கள் ஜென்ம சுபாவம் உடையவர்கள். ஆமென். பைத்தியமாய் தோன்றுகிற விசுவாச கிரியையினாலே தான் தேவன் வேதமெங்கும் அற்புதம் செய்திருக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்து லகுவாக சுகமாக்குகிறார்? எதனாலே அது சாத்தியமாகிறது? இதை மாத்திரம் பார்த்துவிட்டு நாம் முடிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க. ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக்கப்பட்டு இருக்கிறோம். யார் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களோ உங்களுடைய சரீரம் ஏற்கனவே சுகமாக்கப்பட்ட சரீரம். ஆனாலும் விழுந்து போன அந்த உலகத்திலே பிசாசானவன் வஞ்சித்து நல்ல விசுவாசிகளையும் நல்ல ஊழியர்களையும் வியாதியினால் வாதிக்கிறார். இவர்கள் சத்தியத்தை தெரிந்திருந்தால் அந்த பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவனை விரட்டி விடலாம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். அதை குறித்து பேதுரு எழுதுகிறதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். யூ ஆர் ஆல்ரெடி ஹீல்டு. நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். எதை? தெய்வீக சுகத்தை. பிசாசை ஏமாற்றி உங்க சரீரத்தில் உட்கார்ந்து வியாதி என்று சொல்லி பிம்பம் காட்டி கொண்டு இருக்கிறான். இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொண்ட நாள் முதல் கிருபை பாருங்க, ஒவ்வொரு மாதமும் தொலைபேசி மூலமாக 100க்கும் அதிகமான நபர்கள் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏன்? காணாத அந்த ஹீலிங் பவரை ஹேண்டில் பண்ணுவது எப்படி என்ற அந்த கலையை தேவனுடைய ஆவியானவர் எனக்கு கற்றுத்தந்துள்ளார். அருமையானவர்களே, ஆமாம், பவுலுடைய ட்ரெஸ்ஸில் பவர் இருந்தது. உங்களுக்கு தெரியவில்லவா? நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Acts chapter 19 verses 11 and 12. அப்போஸ்தலர் 19:11 மற்றும் 12வது வசனங்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அருமையானவர்களே, காணப்படாத அந்த சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் பவரை கையாளுவது எளிதான காரியம். பவுல் என்ன செய்தான்? ஒன்றுமே செய்யலைங்க. அவனுடைய கர்ச்சீஃபை வாங்கிட்டு போய் குஷ்டரோகி மேலே போட்டால் குஷ்டரோகம் போயிடுது. அருமையானவர்கள், இதை கையாளுவது எளிது. காணக்கூடாத அந்த தேவனுடைய வல்லமையை இன்றைக்கு சிறியோர் முதல் பெரியோர் வரை யாவரும் கையாளும்படியாக தேவன் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏமாந்தது போதும். 7:38 யோவான் 7:38 இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதியிலே சுகமளிக்கிற வல்லமை மாத்திரமல்ல, குடும்பங்களை கட்டுகிற வல்லமை உண்டு, கர்ப்பப்பைகளை திறக்கிற வல்லமை உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு இத்தனை நாளிலே நீங்கள் திருமணம் ஆகும் என்று சொல்லுங்கள். உங்களிடத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் பாய்ந்து சென்று நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுமே. இதற்காகத்தானே தேவன் நம்மை கரம் பிடித்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே என்னங்க? நாம் தரிசித்து நடப்பவர்கள், அதாவது 2 கண்களால் பார்த்து நடக்கிறவர்கள் அல்ல, எழுதியிருப்பவைகளை விசுவாசித்து நடக்கிறவர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? காணப்படாத ரீதியிலே தேவன் வைத்திருக்கிற அவருடைய அதிசய ஆற்றலை கையாளுகிறவர்கள். Hallelujah. We are called to handle the unseen supernatural provision, dearly beloved.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றலினாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினாலும் தேவன் உங்களை நிரப்பி வைத்திருக்கிறாரே. இதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ள என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். ஒரு அசாதாரணமான ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாழ்ந்து சுகித்து செழித்திருப்பீர்கள். நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.